பல காலங்களுக்கு முன்பு அசுரன் சூரபத்மன் மிகுந்த சக்தி பெற்றான். அவன் தேவர்களை துன்புறுத்தி மூவுலகங்களையும் கைப்பற்றினான். அப்போது தேவர்கள் சிவபெருமானை நாடினார்கள். சிவபெருமான் தனது மூன்றாவது கண் திறந்தார். அதிலிருந்து எழுந்த தீச்சுடர்களில் இருந்து 6 தெய்வீக ஒளிக்கதிர்கள் தோன்றின. அவற்றை அக்னி தேவனும் வாயு தேவனும் கொண்டு வந்து கங்கை நதியில் வைத்தனர். கங்கை அவற்றை சரவண பொய்கையில் பதித்தாள். அங்கு அந்த சுடர்கள் 6 தெய்வ குழந்தைகளாக உருவெடுத்தன. அவர்களை 6 கற்பக கன்னியர் கிருத்திகைகள் அன்புடன் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களை அணைத்த போது அவர்கள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களைக் கொண்ட ஒரே குழந்தையாக ஆனார். அதுவே முருகன். முருகன் வளர்ந்த பின் தேவர்களின் படைத்தலைவராக ஆனார். தாயான பார்வதி கொடுத்த வேலை கையில் ஏந்தி தனது மயில் வாகனத்தில் ஏறி சூரபத்மனுடன் போரிட்டார். கடுமையான யுத்தத்திற்கு பிறகு முருகன் சூரபத்மனை 2ஆக வெட்டினார். ஆனாலும் கருணையால் அவனை மயிலும் தனது வாகனமாக சேவலும் கொடியின் குறியீடாக மாற்றினார். இவ்வாறு முருகன் அசுரனை அழித்து தேவர்களுக்கு பாதுகாப்பளித்தார். முருகன் உணர்த்துவது தைரியம், ஞானம், கருணை ஆகியவற்றின் மூலம் நாம் தீமைகளை அழித்து பகைவர்களையே நல்லதின் அடையாளமாக மாற்றலாம் என்று முருகன் உணர்த்துகிறார்.